மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா விஜய் ரொம்பவே ஆசையாக காவேரியை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புறப்பே பாட்டிக்கிட்ட ஆர்த்திலாம் ரெடி பண்ணி வைங்க பாட்டி, நாங்கள் வந்தோடனே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்து கிளம்புறாங்க. ஆனால் பாட்டி பார்த்திங்கன்னா ஒரு சைடு காவேரியை கோவிலில் கூப்பிட்டு இனிமேல் விஜய் வாழ்க்கையில் நீ இருக்காத, நீ இருந்தாலே விஜய் நிம்மதியாக இருக்க முடியாது, அப்படியும் மீறி நீ அந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து அஜயோட அம்மா பார்த்திங்க அப்படின்னா அவங்க போய் காவேரி வீட்டில் போய் சாரதாம்மா கிட்ட இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இனிமேல் விஜய் வாழ்க்கையில் வர வேணாம், இங்கேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா சாரதா வந்து மனசு மாதிரி காவேரி விஜய் கூட சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க. இந்த நேரம் பற்றி இப்படி வந்து பேசவும் அவங்க மனசே மைண்டும் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் காவேரி வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசையாக வந்து விஜய் கூட சேர்த்து வைக்கிறத பற்றி சொல்லலான் இருந்தாங்க. ஆனால் காவேரிக்கும் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு, அவங்க அம்மாவுக்கும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா காவேரியும் பாட்டி இந்த மாதிரி பேசி போனதுக்கப்புறமும் விஜய் கூட கண்டிப்பாக வந்து போக மாட்டாங்க. அதே மாதிரி சாரதாம்மாவும் அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி தான் நடக்குது. விஜய் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து காவேரி கூப்பிட வராங்க. விஜய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சாரதாம்மா வந்து இந்த மாதிரி பேசுறது அவங்களுக்கு கேஷுவல் தான். ஆனால் காவேரி பேசுகிறத கொஞ்சம் கூட விஜய் எதிர்பார்க்கவே இல்லை. சாரதாம்மா விஜய் கிட்ட அதான் என் பொண்ணை அனுப்ப முடியாதுன்னு எப்பயோ சொல்லியாச்சுல, திரும்ப எதுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. மனசு மாறின அவங்க வீட்டிலேருந்து வந்து பேசி இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரி பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டாகவே நிற்கிறாங்க. இதனால் விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறதே தெரியல. என்ன காவேரி வந்து நமக்காக பேசுகிறேன், நமக்காக நிற்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல. என்னதான் வந்து காவேரியோட அம்மா விஜயை வந்து போ அப்படின்னு சொன்னாலும் காவேரி பார்த்திங்க அப்படின்னா விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் நிற்கணும். 1000 பேர் இதை தடுத்தாலுமே விஜய் வந்து காவேரினால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தோணியிருக்கு. அதனால அவங்க வந்து இனிமேல் விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ மனசு மாறது ரொம்ப தப்பு. ஸோ காவேரி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.